முற்றம் நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, திருமிகு பிரான்சிஸ் பாஸ்டியன் அரசியல் விமர்சகர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். இன்றைய அரசியல் சூழல்கள் பற்றி அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். நீட் தேர்வு இந்த பிரச்சனை பெரிதாக வெடித்து இப்போ கொஞ்சம் அடங்கி இருக்கிற மாதிரி தோணுது. சிலர் ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க, சிலர் அதில் உள்ள குறைபாடுகளை கண்டறிய வேண்டும், அதை அதில் தவறு செய்தவர்களை தண்டிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய பார்வையில் நீட் தேர்வு நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். பல கல்லூரிகளில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாதனால தமிழகத்தில் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டி. இதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, மெடிக்கல் காலேஜில் ஃபர்ஸ்ட் வைஸ் சான்சலராக லலிதா காமேஸ்வரன் இருந்தார்கள். அப்போ 11 மெடிக்கல் காலேஜஸ் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா 79 மருத்துவக் கல்லூரிகள் உள்ளன. பேராமெடிக்கல் கல்லூரிகள் 400க்கு மேலே இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வரணும்னுக்காக இதை கொண்டு வந்ததுக்காக தான் கவர்மெண்ட்டு ப்ரொபோஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி குவாலிட்டி இல்லாமல் இருந்ததா? குவாலிட்டி இல்லாமல் இல்லைன்னு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ல மார்க்கை பேஸ் பண்ணி வர்றவங்கெல்லாம் ஆங்கிலம் அவ்வளவு தெரிய கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாம் இருக்காது. மார்க் நல்ல மார்க் வாங்குவாங்க. சொல்ல போனோம்னா ஹை ஸ்கோர் எடுப்பாங்க. மாவட்டத்தில் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பாங்க, மாநிலத்தை ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பாங்க, இல்லை அந்த 10 ரேங்க் உள்ளார வருவாங்க. அவங்கெல்லாம் வரும்போது மருத்துவக் கல்லூரியில் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணக்கூடிய நிலைமை இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே படிப்பு இல்லாம ஆங்கிலத்தில் இருந்ததுனால. தொடக்கத்துல அந்த மாதிரி மாணவர்கள் தானே உயர்ந்த நிலைக்கு வந்தாங்க. வந்ததை பத்தியே நான் பேசல. வரும் காலத்தில் மற்றவங்களுடைய ஆங்கில பள்ளி இது இருக்குல்ல, சிபிஎஸ்சி எக்ஸாம் ஸ்கூலு, அந்த இதெல்லாம் அவங்களும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி வரும்போது அங்க காலேஜ்ல கொஞ்சம் ஓரளவுக்கு கஷ்டப்பட வேண்டியதா இருந்துச்சு. வேற ஒன்றும் தப்பா சொல்லல. ஆனா அங்கு இருந்தவங்க தான் முத்துலட்சுமி அவங்க டாக்டர். அவங்களும் கிராமத்துல இருந்து வந்தவங்க தான். இதை நம்ம குறை சொல்ல முடியாது. குவாலிட்டி எஜுகேஷன் தேவை எங்க அப்படின்னா, நார்த் இந்தியாவில் மதிப்புக்குரிய அன்புமணி ராமதாஸ் ஹெல்த் மினிஸ்டர் இருக்கும்போது எல்லாத்துக்கும் காலேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அங்கெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. ஆனா எஜுகேஷன் ஸ்டாண்டர்டா வரணும்னுக்காக இந்த இதை ஆரம்பிச்சது. இது அந்த மாநிலங்களுக்கு மட்டும் இந்த நீட்டை வச்சுட்டு ஏற்கனவே உயர்நிலையில் இருக்கிற முன்னேறிய மாநிலங்கள் அப்படி பண்ண முடியாது. டெஸ்ட் 2009 இத காங்கிரஸ் கவர்மெண்ட்ல இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனுக்கு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் தேவைன்னு சொல்லி மருத்துவத்துக்கும் சரி இன்ஜினியரிங்க்கும் சரி உருவாக்கணும்னு முடிவு பண்ணாங்க. ஆனா யார் இதுல இன்வால்வ் ஆனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிபிஎஸ்சியினுடைய டிபார்ட்மெண்ட் தான் இதை நாங்க நடத்துறோம்னு சொல்லி இன்வால்வ் ஆனாங்க. அங்கதான் உங்களுக்கு என்னன்னா, அவங்க கிளாஸ்ல பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷன் உள்ள சிலபஸை பேஸ் பண்ணி தான் இந்த நீட் எக்ஸாம் நடத்தினாங்க. நம்ம சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூலு, ஸ்டேட் கவர்மெண்ட் போர்டு ஸ்கூலு, இதுல உள்ள சிலபஸ் அதுல இருக்காது. இது ஒரு பெரிய முரண்பாடு தானே. அதாவது ஒரே மாதிரியான கல்வியை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அது எக்ஸாம் நீங்க சொல்றது முற்றிலும் உண்மை. அந்த ஒரு காரணத்தினாலதான் 2011 இத லான்ச் பண்ணாங்க. 2013 ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வச்சாங்க 85 சென்டர்ல இந்தியா முழுவதும். இதுல பாஸ் பண்றதுக்கு எதுனா தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை தடுத்து நிறுத்துறதுக்காக ஸ்டே போடாங்க, எல்லாம் பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட்ல நீட் இதுக்கு தேவையில்லாது, நீட் ஒரு இது. இப்ப ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிராமத்து ஸ்கூல்ல இருந்தா ஐஏஎஸ் ஆபீசர் ஆகிறாங்க, ஐபிஎஸ் ஆபீசர் ஆகிறாங்க. அவங்கள எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல எஜுகேஷன் நல்லா இருக்கு. ஆனா இவங்க என்ன சொன்னாங்க, இந்த சிபிஎஸ்இ சிலபஸை கொண்டு வந்ததுனால நம்ம மக்களுக்கு அதுக்கு கோச்சிங் பண்ணல, டீச்சிங் இல்ல, அதனால பாதிப்பு ஏற்பட்டுச்சு ஒழிய முதல் சிபிஎஸ்இ அந்த போர்டை எடுத்துடணும். அவங்க கண்ட்ரோல்ல இது இருக்கக்கூடாது. நீட்டு வேணும், ஆனா அந்த நடத்துறவங்க தான் சரியில்லைன்னு. தமிழ்நாட்டுல இருந்து 30 ஸ்டேட்ல உள்ளவங்களுடைய போர்டு, எஜுகேஷன் போர்டுல உள்ளவங்கள, டிபார்ட்மெண்ட்ல உள்ள எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்கள அங்க கொண்டு போகணும். நீட் வர்றதுக்கு முன்னாடி +2 மதிப்பெண்களைத்தானே
வச்சிருந்தான், தகுதியா வச்சிருந்தான். அதை தொடர்வதற்கு என்ன சங்கடம்? சங்கடம் இல்ல, இது வந்து கொஞ்சம் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பாத்தீங்கன்னா 2.25 லட்சம் பேர் மெடிக்கல் டெஸ்டுக்கான இது வராங்க. எக்ஸாம் படிக்கணும், டாக்டர் ஆகணும்னு ஒரு கனவுல வராங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது ஒரு 10,000 12,000 சீட்டு தான் இருக்கு. நீங்க இதுக்கு இவ்வளவு காம்படிஷன் பண்றதுக்கு இதுல வந்து எங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த சிபிஎஸ்இ அவங்களே தெரிஞ்சவங்கள ஒரு போர்டு வச்சு கோச்சிங் சென்டர், நீட்டுக்கு ப்ரிப்பரேஷன் சென்டர் சொல்லி லட்சக்கணக்கில் வாங்குறாங்க. அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 1000 கோடி லெவல்ல டர்ன் ஆயிட்டு இருக்கு. அவர்களுக்கு உதவுவதற்காகத்தான் இந்த நீட்டுன்ற ஒரு திட்டத்தையே கொண்டு வந்தாங்க. அதாவது அவங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் சம்பாதித்துக் கொள்ளட்டும் அப்படின்ற மாதிரி. அது கரெக்ட். நான் இப்ப அதெல்லாம் ஆர்கியூ பண்ணல. அது அந்த இது தப்புன்றதுதான் என்னோட இது. வேணாமா அவங்களுக்கு நீட் இருக்கட்டும், பரீட்சை எழுதிட்டோம். நம்ம பிள்ளைகள் எல்லாம் பரீட்சை எழுதுறாங்க, பாஸ் பண்றாங்க. 20 லட்சம் பேர் 22 லட்சம் பேர் பரீட்சை எழுதுனாங்க, 10 லட்சம் பேர் பாஸ் பண்ணிட்டாங்க. 93,000 சீட்டு தான் இருக்கு. ஆனா 10 லட்சம் பேரை பாஸ் பண்ணி அவங்க எங்க படிக்க வைக்கிறது? இதுக்காக அவன் வந்து கோச்சிங்க்கு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா ஒவ்வொருத்தரும் செலவு பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் எங்க போறது? அவனோட டைம், அவனோட வேஸ்ட். இதை ஸ்பெண்ட் பண்ணாம சிவில் சர்வே இதுல ப்ரிப்பேர் பண்ணியிருந்தானா அவன் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ஆயிருப்பான், ஐபிஎஸ் ஆபீசர், கவர்மெண்ட் ஆபீசர் ஆயிருப்பான், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல எங்கேயாவது போஸ்டிங்ல வேலை கிடைச்சிருக்கும். இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல. இதை எப்படி தடுக்கணும்ன்றதுதான் நான் பேசுறேன். நான் கரப்பான்பூச்சி ஜனதா பார்ட்டி. ஆமா, அதோட அந்த கருத்தோட நீங்க ஒத்து போறீங்களா? அவங்க எடுத்திருக்கிற ஒரு ஸ்கீம் என்னன்னா, 2013 இருந்து சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஆர்டர் போட்டான் நடத்தாருன்னு. மாண்புமிகு குலாம் நபி ஆசாத் காங்கிரஸ்ல, மாண்புமிகு காந்தி செல்வம் இணையமைச்சராக இருந்தாரு. அந்த நீட்டை கொண்டு வரும்போது அது நிப்பாட்ட சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு. அப்போவும் இந்த அம்மா உடல ஏடிஎம்கே மேடம் என்ன சொன்னாங்க, இது செய்யாத பண்ணாதன்னு சொல்லி ரொம்ப ப்ரெஷர் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. அந்த 3 வருஷம் அந்த டைம் பார் ஆன உடனே ஸ்டே வாங்கி வச்சிருந்தாங்க. அந்த ஆன உடனே குலாம் நபி ஆசாத் அப்பீல் போய் அது பரீட்சை எழுதுறதுக்கு அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்மளும் சட்ட ரீதியா ஃபைட் பண்ணோம் தமிழ்நாட்டிலையும். ஆனா இதுல வந்து மெயின் காரணம் என்னன்னா, இந்த எஜுகேஷனுக்கு இங்க பரீட்சை எழுதி வர்றவங்களுக்கும், அதாவது ஸ்கூல் எஜுகேஷன்ல இருந்து வர்ற மார்க் +2 மார்க்குக்கும் இதுல சேர்த்து இவங்க ஒரு இன்டர் கனெக்டிவிட்டியா வச்சு எலிஜிபிலிட்டி வச்சிருந்தாங்கன்னா எங்கேயோ போயிருக்கும். நம்பர் 1. நம்பர் 2, 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு இட ஒதுக்கீடு கொடுக்கணும்னு கொடுத்தாங்க. அதையும் வந்து அது 10% ஆகிருக்கலாம். எதுக்காக 10% ஆக்கணும்னா, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு படிச்ச பிள்ளைகளுக்கு அது ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ரைட்டுங்களா? இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க நீட்ல பாஸ் ஆயிடுவாங்க, மார்க் கம்மியா இருப்பாங்க. ஆனா ஹையஸ்ட் மார்க் உள்ளவங்கள தான் அட்மிஷன் கொடுப்பாங்க. இப்ப இதே இது இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு அது வாய்ப்பு இருந்தா கம்மியா இருக்கிற மார்க்ல கூட மேல ஏறி வந்துருவாங்க. இதுதான் நம்மளுக்கு வந்து மருத்துவம் வந்து இந்தியாவில் வந்து காஸ்ட்லி ஆக்கப்பட்டதாக செயல்படுகிறது. அப்ப அந்த காஸ்ட்லியான ஒரு படிப்பை நம்ம மக்களுக்கு கொடுக்க முடியலன்னா அப்புறம் எதுக்கு இந்த அரசு நடத்தணும்? நம்பர் 1. நம்பர் 2 வந்து எல்லாருக்கும் கல்வி தேவை, எல்லோருக்கும் மருத்துவம் தேவை என்ற ஒரு பாங்கை நம்ம சொல்றதுக்கு சரியா வரல. ஆனா இப்பவும் என்னன்னா பெரிய தப்பு என்னன்னா, 2014 இருந்து 2026 வரை 6 முறை குளறுபடிகள், ஆள்மாறாட்டம் எல்லாம் பண்ணிருக்காங்க. பரீட்சை எழுத வடநாட்டுல ஆள்மாறை, தமிழ்நாட்டுல ஆள்மாறாட்டம் பண்ணி 2-3 பேரை அரெஸ்ட் பண்ணாங்க. ஆள்மாறாட்டம்னா என்ன, இவங்க பையன் வேற ஒருத்தனை பரீட்சை எழுத வர்றது, அவன் பாஸ் பண்ணி சர்டிபிகேட்லாம் வாங்கி எல்லாம் வந்த பிறகு அது குளறுபடி ஆகும். என்ன இதுக்கிடையில பேப்பர் லீக்கேஜ் எல்லாமே நடக்குது. நீட்டு தேர்வே வேண்டாம்னு சொல்லிட்டா இல்ல கிடையாது. நீட்டு தேர்வு ஏங்க, ஐஏஎஸ் பரீட்சை எழுதுறாங்க, ஐபிஎஸ் பரீட்சை எழுதுறாங்க, இங்க என்னைக்காவது கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுதா? சும்மா நம்மளால எல்லாம் இந்த சிபிஎஸ்இனுடைய காசு ஆசையில தான் எல்லாம் செய்யறாங்க. அந்த சென்டர் எல்லாம் பாஸ் ஆகணும், இல்லைன்னா அடுத்த தடவை நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் வராது. இதுக்கு மெயின் காரணமே அந்த கோச்சிங் சென்டர் தான். அதை கண்டுபிடிக்க தெரியாம சும்மா அதை விட்டு யாரையும் பேப்பரை பிடிச்சி 45 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டோம், வேலை பார்த்துட்டோம். இதெல்லாம் என்னங்க அது? ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கு
இதை கட்டுப்படுத்தக்கூடிய நிர்வாக திறமை இல்லை அப்படின்றீங்களா? சார் அதனால தானே சார் ரிசைன் பண்ண வச்சாங்க. ம். அதை தெரிஞ்சுக்க ரைட்டுங்களா. இன்னொன்று என்னன்னா, நான் ஒரு ஃபார்முலா உங்களுக்கு சொல்றேன். இந்த மெடிக்கல் காலேஜில் 39 மெடிக்கல் காலேஜில் சீட் அலாட்மெண்ட் ஆயிருக்கு. 13 மெடிக்கல் யூனிவர்சிட்டி டீம்டு யூனிவர்சிட்டியில இந்த இதே கிடையாது. 7.5% கோட்டாவும் கிடையாது. நீங்க சிலபஸ்ல பாஸ் பண்ணாலும் வராண்டா அட்மிஷன் சொல்லி கீழே இருக்க மாதிரி எவனோ காசு வச்சிருக்கானா 30 லட்சமோ 1 கோடியோ கொடுத்து அந்த யூனிவர்சிட்டி இந்த வருஷம் பாத்தீங்கன்னா தனலட்சமே 2 டீம்டு யூனிவர்சிட்டி வாங்க. எப்படி சார் இது? பணக்காரன் ஆனா ஏழை ஆகுமா? அந்த கான்செப்டை முதல்ல மாத்தணும். நீட் தேர்வுல கூட மாணவர்களை ரொம்ப சித்திரவதை பண்ணி, அதாவது தலையில ஜடை போட்டிருக்க கூடாது, கம்மல் எடுக்கணும், இந்த மாதிரியான ஒரு பெரிய அப்படி பண்ண அவன் என்னன்னா ஃப்ராடு பண்றவங்க தாங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த போர்டு இருக்குல்ல, அந்த நீட் எக்ஸாம் போர்டு சும்மா அம்பக்கு நீ பண்ற தப்புக்கு 1000 கோடிக்கணக்கில் பணம் வாங்குற, கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் பண்ணி இந்த பிள்ளை தோடு போடுறதுனால என்ன? இதெல்லாம் வந்து ரொம்ப அநியாயம். இதை யாருமே எந்த எம்பிக்கு தட்டி கேட்கல. மனசுல வச்சுங்க. இவ்வளவு சொல்றாங்களா, எந்த எம்பி ஆகுது போனவங்க யாருமே கேட்கலையே. சும்மா எல்லாம் பேப்பர்ல ரொம்ப செய்தி கொடுப்பாங்க ஒழிய பார்லிமெண்ட்ல நீ இந்த கொஸ்டின் பேப்பர் இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இடத்துல இந்த மாதிரி அணுகுமுறையில வந்து உள்ளார என்ட்ரன் பண்றவங்கள இந்த மாதிரி சோதனை, இதெல்லாம் சோதனை இருக்கக்கூடாது. அவன் பிட்டு பேப்பர் வைக்கக்கூடாது, இது வைக்கக்கூடாது, இவ்வளவுதானே இருக்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வு வேண்டும், ஆனால் அதை அரசு நடத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். அரசு நடத்தல, அதுல போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்களா, சிலபஸ் ரெடி பண்றவங்க, அது வெறும் சிபிஎஸ்இ மட்டும் இருக்கக்கூடாது. எல்லா ஸ்டேட்ல உள்ள போர்டு ரெப்ரசென்ட் பண்ணி இருந்தாதான் அந்த சிலபஸ்ல போடும்போது இது சரியா வரும். அப்ப இல்லைன்னா அந்த சிலபஸ் தூக்கி நம்ம ஸ்கூல்ல சொல்லிக் கொடுக்கணும். போர்டு இருக்குல்ல, அந்த போர்டுல வந்து 3 டைப் ஆஃப் எஜுகேஷன் ஸ்கீம். ஒன்னு ஸ்டேட் லெவல்ல உள்ள எஜுகேஷன் போர்டு, அடுத்த வந்து சென்ட்ரல் சிபிஎஸ்இ லெவல்ல ஒண்ணு, அடுத்தது ஐசிசி லெவல்ல ஒண்ணு. இந்த மாதிரி ஒரு 3 லெவல்ல உள்ளவங்களுக்கு இந்த கோர்ஸ் சொல்லித்தரமா, அந்த சிலபஸ் சொல்லித்தரமா, அதுல இருந்து கேள்வி கேட்கலாம்ல. ஒண்ணு. ரெண்டாவது வந்து இங்கதான் 70-80 காலேஜ் இருக்கு, கவர்மெண்ட்டும் பிரைவேட்டும் சேர்ந்து. அப்ப இங்க வந்து நான் என்ன சொல்றேன், அந்த ரீஜன் வைஸ் எல்லா இடத்துல நீ காலேஜ் ஆரம்பி, அதை வந்து நம்ம பொறுப்பு கிடையாது. இவங்க உள்ளவங்களுக்கு ஒரு 50% ஆகுது இந்த ஏரியாக்காரங்க, தமிழ்நாட்டுக்காரங்க, அவங்களுக்கு மாநிலத்துக்கு 50 விழுக்காடு கொடுக்கணும். 50 இல்லாட்டி 25 விழுக்காடாவது கொடுக்கணும். எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் வந்துருவாங்க, இந்த 10% கவர்மெண்ட் ஸ்கூல் உட்காரங்க வந்துருவாங்க. அடுத்து வந்து சாதாரண பரீட்சை எழுதி சூசைட் பண்ண மாட்டான். நீ நார்த்ல இருந்து கூட்டு வந்து இங்க வச்சு படிக்க வைக்கிறது பைசாக்காக. இந்த டீம்டு யூனிவர்சிட்டி எல்லாத்தையுமே அபாலிஷ் பண்ணணும். ஏன்னா டீம்டு யூனிவர்சிட்டி எதுக்காக வைக்கிற? அப்போ ஒரே பேட்டர்னா எக்ஸாமினேஷன் கிடையாது, அது தெரிஞ்சுங்க. ஒரு பேட்டர்னா இன்னைக்கு வந்து டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில நடத்த ஒரு சிலபஸ்ல தமிழ்நாட்டில் உள்ள ஒரு 39-40 காலேஜுக்கு ஒரே மாதிரி எக்ஸாமினேஷன். அப்ப நாங்க வந்து போர்டில் நான் செனட் மெம்பரா இருக்கும்போது இதுக்கப்புறம் நான் ஒரு ப்ரொபோஸ் கொடுத்தேன். இனிமேல் பற்றி எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பரை பிசிக்கலா போஸ்ட்ல அனுப்பக்கூடாது, அது பேப்பர் லீக் அவுட் ஆயிரும். ஏன்னா முதல் நாளே போயிருது, அவன் பீரோ எடுத்து இந்த நண்பன் படத்துல வர மாதிரி பேப்பர் இருக்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஆனா நான் என்ன சொன்னோம், ஆன்லைன்ல இன்ட்ரோடியூஸ் பண்ண சொன்னோம். அந்த இன்ட்ரோடியூஸ் பண்ணது பண்ணாங்க தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில பண்ணாங்க. எப்படி பண்ணாங்கன்னா, இங்க இருந்து மெயில்ல அனுப்புவாங்க, ஒரு ஓடிபி கேட்கும். அந்த ஓடிபி கேட்டோம்னா அந்த கொஸ்டின் இது ஓபன் ஆகும். ஓபன் ஆனாலும் அதை எடுத்து அவன் 100, 150 அந்த இடத்துல ஸ்பாட்ல பிரிண்ட் அவுட் எடுத்து கையில கொடுத்துறது. இது எவனுமே பேச மாட்டேங்கிறாங்க, தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது மொத்தத்துல நீட்டு வேண்டாம் அப்படின்னு நீட்டை ரத்து பண்ணவே முடியாதுங்க. ஏன்னா இது வந்து என்னன்னா, அது வந்து கடவுளால் அனுப்பப்பட்டது. அதுல குவாலிட்டி உங்களுக்குள்ளார வேணும்லங்க. அது வராதுக்கு முன்னாடி எவ்வளவோ அது வேறங்க, அன்னைக்கு காலம் வேறங்க. இன்னைக்கு வந்து வேர்ல்டு லெவல்ல எல்லாமே அப்டேட்டட் டெக்னாலஜிங்க. இன்னைக்கு படிச்சவங்க வந்து அமெரிக்காவில போய் பிராக்டிஸ் பண்ண முடியாதுங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீட்டை ஒழிப்போம் சொன்ன திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்லி கொண்டிருந்த தமிழக வெற்றி கழகம் அமைதியா இருக்காது. காரணம் என்ன? அமைதியெல்லாம் கிடையாது. இப்போ வந்து இப்போ வந்து என்னன்னா, மால் பிராக்டிஸ் பண்ணது எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி அவரை ரிசைன் பண்ண வச்சாங்க. ரிசைன் பண்றதுக்கு எவ்வளவு நாள் எடுத்தாரு? அது என்ன, சிஜேபி போராட்டம் பண்றாங்கன்னா அதனால ரிசைன் பண்றாரு.
இதே இது 30 வருஷம் 29 வருஷத்துக்கு முன்னாடி இதே பிரதான் வந்து பொது தேர்வுல கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுக்கு அவர் எழுத்து குரல் கொடுத்தார். தர்மேந்திர பிரதான் 29 வருஷம் கழிச்சு அவரே வந்து இதுல பிராக்டிஸ்ல தப்பு நடந்திருக்குன்னா அப்ப பாத்துக்குங்க அந்த உலகம் எப்படி இருக்கு. சரி, தமிழ்நாட்டை பத்தி சொல்லுங்க. தமிழ்நாட்டை பத்தி சொல்லணும்னா இவங்க செய்ய வேண்டியது நீட்டு செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நீட்டுக்காக செய்ய வேண்டியது தமிழ்நாடு நம்பருக்கு கொடுக்கப்பட்ட சீட்ல 25% தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எப்படி இருக்குன்னா பாண்டிச்சேரி போனீங்கன்னு வச்சுங்க 50% அவங்களுக்கு 50% சென்ட்ரல் இருக்கு. ஆனா யூனியன் டெரிட்டரியா இருந்தா கூட அவங்க தமிழ்நாடு யூனியன் டெரிட்டரியா உள்ளது கொடுக்குறாங்க. அது மாதிரி இங்க ஒரு 25% கொடுங்க. என்னன்னா காலேஜ் நிறைய இருக்கிறதுனால நீங்க 25% கூட கொடுக்கலாம். அதுல வந்து 10% எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனு, 10% கவர்மெண்ட் ஸ்கூலு, மீதிய வந்து ஓப்பன்ல உள்ளதை கொடுத்தீங்கன்னு வச்சுங்க. முன்னாடியில வந்து எழுத்தாளர்களுக்குலாம் அட்மிஷன் உண்டு அவங்க பிள்ளைகளுக்கு, அது யாருக்கும் தெரியாது. தமிழக எழுத்தாளர்களுக்கு, தமிழக பத்திரிகையாளர்களுக்கு அவங்களுக்கும் உங்க சீட்டு கொடுத்தாரு எம்ஜிஆர் பீரியட்ல. டாக்டர் சேதுராமன் ஒருத்தர் மதுரையில மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் வாங்குறாருல, அந்த கோட்டால தான் அவர் வந்தார். இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் தெரியாம எதுவுமே பண்ணாம சும்மா மொட்டை நம்ம சொல்ல முடியாது. நீட்டை ரத்து பண்ண அப்ப அரசியல்வாதிகள் சொல்லிட்டே இருக்காங்களே நாங்க நீட்டை எதிர்த்து மாடிஃபை பண்ணுங்க சார். திருப்பி சொல்றாரு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கொடுக்கறது மட்டும் இல்ல, அது எப்படி கொண்டு போகணும். மாடிஃபைட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு வரணும். மாடிஃபைல வந்து என்னன்னா ஃப்ரேம் பண்ணும், பாலிசி ஃப்ரேம். எல்லா இதையும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ் அட்மிஷனு நீங்க எடுத்துக்கிறீங்க, அந்த காலேஜுக்கு ரெகக்னிஷன் கொடுக்கறதும் நீங்க எடுத்துக்கிறீங்க, எல்லாம் எடுத்துக்கிறீங்க. இது வந்து மெடிக்கல் மாஃபியா. இறுதியாக முடிவாக நீட் வேண்டும், ஆனால் அது நிர்வாகம் மாற்றப்பட வேண்டும். நிர்வாகம் மட்டுமல்ல, நிர்வாகத்தினுடைய செலக்ஷன் முறை, தேர்ந்தெடுக்கிற முறை அங்க உள்ள மாநில அரசுடன் பகிர்ந்து கொண்டு அதை செயல்படுத்தினால் மருத்துவ வளர்ச்சியும் சரி, கிராமப்புறங்களிலும் இவங்க படிச்சவங்க எல்லாம் இங்க வரமாட்டாங்க. பிஹெச் சென்டர் எவ்வளவு இருக்கு, பிரைமரி ஹெல்த் சென்டர், இவ்வளவு இடத்துல எத்தனை பேர் வேலைக்கு போறாங்க, எவ்வளவு நேரம் அவங்க உட்கார்றாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் உட்காருவாங்க, மீதி எல்லாம் அவன் கிளினிக்கு போயிடுவான். அப்புறம் என்ன சார் இருக்கு? கிராமத்துல நான் வந்து மருத்துவம் சொல்லித்தரேன், நோயில்லா சமுதாயத்தை உருவாக்குறேன்னு வார்த்தையால சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க. நான் யாரையும் உங்களைன்னு குறிப்பிட்டு சொல்லல. ஆனா நீட்டை ரத்து பண்ணணும்ன்றத விட்டுருங்க. நீட்டை வந்து மாடிஃபை பண்ணி நம்மளோட மக்களுக்கு தகுந்த மாதிரி அந்த செலக்ஷன் ப்ரொசீஜரை மாத்துங்க, தேர்வு முறையை மாத்துங்க. நீட் தொடர்பான கருத்துக்களை மக்கள் முன்வைத்த உங்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம், நன்றி. நேயர்களே, அடுத்த ஒரு நிகழ்வில் வேறொரு ஆளுமையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.